லார்ட். உங்கள் அனைவரையும் லைஃப் இன் வைல்டுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வைல்டில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்து போய் கொண்டிருக்குது. ஸோ எங்கே போய் கொண்டிருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த சிங்கத்துக்குள்ளே ரெடியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல சிங்கம் தானாக வந்து போய் கொண்டிருக்குது சாக்ரிஃபைஸ் ஆக. ஸோ எதனால் இந்த சிங்கம் சாக்ரிஃபைஸ் ஆக போகுது? ஒரு பையன் மேலே வைத்த அன்புனால அந்த சிங்கம் வந்து தன்னையும் வந்து பலியாக வந்து கொடுக்க போய் கொண்டிருக்குது. அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சிங்கம் வந்து போய் கொண்டிருக்குது. இந்த சிங்கம் நினச்சா எல்லாத்தையும் அடித்து பிடிச்சு போக முடியும். ஆனால் அந்த சிங்கம் அப்படி பண்ணலை. எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிங்கம் எதையும் கவனிக்காமல் வந்து தன்னையே பலியாக கொடுக்க போய் கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பையன் மேலே வைத்த அன்புனால. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அந்த சிங்கத்திற்கு அழகே அதோடைய முடி தான். அந்த முடியை வந்து எல்லாம் அறுத்து அந்த இடத்துல அந்த சிங்கத்தை வந்து கொன்று இருக்காங்க. எதனால் அப்படின்னா, அந்த சிங்கம் அந்த பையன் மேலே வந்து வைத்த அன்புனால. அந்த பையன் இன்னொரு காரியம் செய்துட்டான். அதனால் அந்த சிங்கம் அதற்கு பதிலாக தன்னையே வந்து பலியாக வந்து கொடுத்துருக்குது. அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சிங்கம் அன்னைக்கு வந்து மறித்திருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையிலையும் இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்காக அன்னைக்கு சிலுவையில் வந்து மரித்தார். எதற்காக? ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும். அதற்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வந்து சிலுவையில் வந்து மரித்தார். அவர் நினைத்தா பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆர்மிஸும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழித்து இயேசப்பா வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து அப்படி பண்ணலை. அவர் வந்து என்ன பண்ணார்? அவர் வந்து தன்னையும் வந்து ஜீவ பலியாக வந்து கொடுத்தார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்றைக்கு அவர் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய இருதயத்தில் நாம தானே இருந்தோம். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா அன்னைக்கு வந்து மரித்தார். இந்த வேளையிலையும் நம்ம வந்து ஏசப்பாவை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை இரட்சகராக வந்து ஏற்றுக்கொள்வோம். எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பாருங்கள், நம்மளுக்காக ஏசப்பா வந்து பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய ஏசப்பா அவருடைய பாடியில் இருக்கிற எல்லா ட்ராப் ஆஃப் பிளட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் நம்மளுக்காக வந்து அவர் வந்து சிந்தினார். ஏன்னா வந்து நம்மளுடைய பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், நாம் வந்து சால்வேஷன் அடையணும் அப்படின்னு. இந்த காரியத்தை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வோம். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Life-changing videos. Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.